ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog தான் நம்ம பார்க்க போறோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் தெரியுமா? ஒன்று வந்து நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல இருக்கிற அத்தனை ப்ராடக்ட்டுக்குமே சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு காலையில சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து அதாவது வீசிங் இருக்கிற குழந்தைக்கே வந்து இப்போ இம்யூனிட்டி பூஸ்டர் யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது, அடிக்கடி சளி இல்லாமல் இருமல் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபோன் பண்ணுற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஏன் இப்போல்லாம் வீடியோ போட மாட்டீங்க, கண்டினியூவாக வீடியோ போஸ்ட் பண்ணுங்க, ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் உங்கள் வீடியோ பார்த்தா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிக்க நன்றி. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன நான்வெஜ் எடுத்தீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆஃபர் பற்றி நீ சொல்லிவிடுங்க. ஆமாண்டா, வீடியோ தொட்டோம்னா அது நிரப்பு மட்டும் தான் வருது. ஸோ நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்கு. இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அக்கா நியூ இயர் ஃபங்க்ஷன் இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கு, சொந்த ஊருக்கு போவோம், மக்களோட என்ஜாய் பண்ணுவோம், பொங்கலுக்கு போனஸ் கொடுப்பாங்க. ஆமா, ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா, நாங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனாலே இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம 20ஆம் தேதி வரைக்கும், 21ன்னு சொல்ல போயிடுச்சு வாய், 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கமெண்ட்ல பின் பண்றேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கால் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான், ஒவ்வொன்றத்துலையும் அவ்வளோ சூப்பரான பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட. ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா முழு ஆடு தான் வாங்கலாம்னு போனது, ஆனால் ஆட்டுடைய மற்ற ஏரியாவெல்லாம் அடுத்த மற்ற ஆளுங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இது என்னடுடா? மட்டன். இது என்னது? மட்டன். சரி, ஓகே. ஒரே ஒரு வாட்டி இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாயை சொல்லுங்கப்பா. இப்பதான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அந்த சிஸ்டர் இம்யூனிட்டி பத்தி பேசுனாங்கல்ல, அவங்க சொன்னாங்க தம்பியை பேச வைங்க அப்படின்னு. சண்டே மண்டே டியூஸ்டே சொல்லுங்க. சொல்லு. சண்டே சொல்ல மாட்டியா? அப்ப வேற எதுனா சொல்லுங்க. சரி, வேற எதனா சொல்லுங்கப்பா. சரி, ஓகே, அவங்க இறக்கி விட்டுருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து மட்டன் வாங்க போனோம், மீன் தான் வாங்க போனோம். மீன் வந்து மார்க்கெட்லேயே கிடையாது இன்னைக்கு. ஏன்னா ஏதோ கடலுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம், கடல்ல மீன் பிடிக்க போற இடத்துல ஏதோ ப்ராப்ளம், ஏதோ போட் போகலன்னு சொன்னாங்களா, காத்தடிக்கிறது ஏதோ இது ப்ராப்ளம், அதனால மீன் வந்து கிடைக்கல. அதனால மட்டனுடைய தலையை மட்டும் லவட்டிக்கிட்டு வந்துட்டோம், ஆட்டு தலை. ஆமா, அதனால எனக்கு வந்து ஆட்டு தலைக்கறி குழம்பு தான். இதோட பெரிய தலை இருந்தது, மகிக்கு பார்த்தா தலை பெருசா இருக்கு, பயமா இருக்கு. ஆமா, இதோட பெரிய தலையா இருந்துச்சு, அது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இது வாங்கிக்கிட்டோம் நம்ம. சோ மூளையை மட்டும் நான் சாப்பிடலான்னு இருக்கேன், நம்மளுக்கு தான் அது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால. மத்ததெல்லாம் அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு. எதுப்பா மூளையே நல்லா இல்லையா? ஏன் மூளையே நல்லா இருக்காது? உனக்காக தான் மீன் பத்தி கிடைக்கல. மூளை சாப்பிட்றா, கொஞ்சம் சாப்பிட்றா, சாப்பிட்றா. தாமி கிட்ட வச்சிடலாம்டா. சரி, உனக்கு எந்த சாமி பிடிக்கும் சொல்லு? விநாயகர். அப்புறம் எங்கேயோ போகணும்னு சொன்னீங்க மலைக்கு, எந்த மலைக்கு? சபரிமலைக்கு. சபரிமலைக்கு போகணுமா? நேத்து சொல்றா என்கிட்ட, நீங்க யாரும் வர வேண்டாம், நான் சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்த்துட்டு வர்றேன். ஐயப்ப சாமியை பார்த்துட்டு வரேன், நீ போய் நீ மட்டும் தனியா போயிட்டு வருவியா? பஸ்ஸுக்கு காசு, டிக்கெட் எடுக்க காசு கேட்பாங்களே, என்ன பண்ணுவ? அதான் எங்க அப்பா ஏடிஎம் இருக்கானே, வாங்கிட்டு போலாம். சரி, ஓகே. அப்பாவுக்கு சரி, அப்பாவுக்குன்ற பாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். சண்டே மண்டே டியூஸ்டே சொல்லுங்க மட்டும் சொல்லுங்கப்பா. இருமாச்சா, நான் சொல்ல வைக்கிறேன்டா. இங்கே சாய்க்குட்டி அம்மா பாரு, எனக்கு உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? அப்போ ஒரு வாட்டி சண்டே மண்டே. அது இதை கொஞ்சம் தெளிவாக கூறவும். இன்னொரு வாட்டி சொல்லு, சண்டே. தெளிவா ஓப்பன் வாய்ஸ்ல சொல்லு, சண்டே. சரி, ஓகே, விடு அவனை. ஓகே, முடிக்கட்டும். அம்மா வந்து இங்கே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சமைக்கட்டும். நம்ம என்ன பொருள் வேண்டதுங்கிற பார்த்தலாம். என்னடா சாப்பிட்டுட்டு வெறும் எலும்பை கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக சாப்பிட்ட எலும்பு கிடையாது. இது சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கறியை வந்து வேக வச்சுட்டு கறியை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு எலும்பை தனியாக எடுத்துட்டோம், ஓகேங்களா? ஏன்னா இது வந்து தலைக்கறியில் இது வந்து என்னன்னாக்கா இந்த எலும்பு வந்து பவுட்ரு மாதிரி ஆயிரும், வேகும்போது இல்லை வெட்டும்போது பவுட்ரு மாதிரி இருக்கும், வயிற்றுக்குள்ள வந்து சொருவல் விழுந்துடும். ஸோ குழந்தைங்க இதை நம்பி சாப்பிட முடியாது. அதனால் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, எலும்பு எல்லாத்தையும் தனியாக பிரிச்சுட்டாங்க. இதை ரோலெக்ஸும் போட மாட்டேன், ஏன்னா ரோலெக்ஸும் வந்து நம்மள மாதிரி தானே, அவனும் சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள சொருவல் விழுந்துட்டு என்ன பண்ணுறது, அதுக்காக தான். ஸோ இதை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். ஓகே, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. மூளையும் குழம்புலேயே போட்டாச்சு, அப்படி தானம்மா? குழம்புல போட்டாச்சு. இந்த இருக்கு பாருங்கள் மூளை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். நான் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டப்பா வாங்கினேன்.
ஆல்ரெடி சென்னையில் இருக்கும்போது இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஆனால் அது மாதிரி இனிமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். இது அழகாக இருந்துச்சு, அதனால் வாங்கினேன் நான். ஏன்னா இப்போ வுட்டு இதெல்லாம் போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கனால இப்போதைக்கு நான் இதை வாங்கிக்கிட்டேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கடுமை துடைக்க போகிறேன். மசாலா டப்பாஸ் இதோ உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஊற வச்சு சாப்பிட்றது, இல்லைனா கொஞ்சமாக நெய் போட்டு வறுத்து கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்றது, இது வந்து கொஞ்சம் பிடிக்குது அப்படின்றதுனால, அதே மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸ் அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஈரெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் போடலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுவோம், வாஷ் பண்ணி தொடச்சிடுவோம். இந்த டப்பாலாம் வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுட்டேன். என்னடா கத்திரி மொக்கையாக இருக்குது, கட் பண்ண மாட்டேங்குது. இந்த கத்திரி தான் என் கையை வெட்டி விட்டுச்சு நைட்டு. கட் பண்ண மாட்டேங்குதே. நான் வேறு கத்திரி எடுத்துக்கோ. ஓகே. சப்பா இந்த பிஸ்தா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கினது. இது ஏன் வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன சொல்கிறது, வெளியில் போனால் வந்தால் ஒரு ஹோட்டலில் ஏதாவது ஒன்று சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு மாதத்தில் கணக்கு பார்த்தோன்னா சின்ன சின்ன செலவுலாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு பெரிய செலவு இருக்கும் காசு வந்து. அதனால் நானும் மகியும் என்ன முடிவு பண்ணோன்னா சும்மா ரெண்டாவது இல்லை, நம்ம சென்னையில் இருக்கும் போதுலேருந்து நம்ம இப்படி தான் வாங்கி அப்போ நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ வந்து இங்கே வந்து என்னென்னா மற்றபடி இந்த இது இல்லாத என்னது இந்த வெளி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கிராமத்தில் கொஞ்சம் காரசாரமாக நிறைய சூப்பராக செய்கிறாங்க. பணியாரம், போண்டா, பஜ்ஜி, வடை. அதனால் அது கொஞ்சம் சாப்பிடவும் இப்போ எங்களுக்காக தோணுச்சு, இல்லை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோமோ அது மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு போயிடணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ வால்நட்டு பிஸ்தா வாங்கினது இவ்வளோ தான் வாங்கினேன் நான். சரியாக போக வாங்கிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நாள் வச்சோன்னா இது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துருது. இது வந்து பரங்கி இது என்னது, பூசணி விதையா? என்ன பூசணி விதை, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு. இது பரங்கிக்காய் விதை சொல்லலாம், பம்கின் சீட்ஸ். அதுதான் பூசணி விதை தான். பூசணி வேற, பரங்கிக்காய் வேற. பூசணி விதை தாண்டா அது. வெண்பூசணி வேற, மஞ்சள் கலரில் பரங்கிக்காய் போடுவாங்களா அது வேற. இது வந்து இது சூரியகாந்தி, இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதுவும் வாங்கினேன். இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா இருக்கும். இல்லை இதோட டேஸ்ட் வந்து லைட்டாக ஒரு மாதிரி வாயில் போட்டால் கொலகொலன்னு இருக்க மாதிரி இருக்குது. பட் இது எப்படின்னா வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதுவும் பூசணி விதை தான். இது வந்து அப்புறமா இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ஒயிட் கலர் இது வெள்ளை எள்ளு, இதுவும் ரொம்ப நல்லது. இதை வந்து நான் எப்படி சாப்பிடுவேன், மகிக்கு வந்து வேற விதமாக கொடுப்பேன், பொடி பண்ணி. மூக்கு பொடியா போடாங்க கொய்யால. நான் வந்து இது எப்படி சாப்பிட்றதுன்னா எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்குது. கொஞ்சோண்டு நெய் போட்டு இது எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டு அதை வறுத்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குது. அதனால் இது வந்து இது தர்பூசணி விதை. தர்பூசணி விதை அது அதில் அப்படி தான் போட்டிருக்குது. அப்புறம் இது வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீடு. ஸோ ஃப்ளாக்ஸ் சீட் நிறைய வாங்கி வச்சுருந்தேன், இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இந்த டப்பா பத்தாது, இன்னும் கொஞ்சம் போடுறதுக்கு. ஒன்று இதே மாதிரி இன்னொன்று வாங்கணும், இல்லை வேறு டப்பாவில் போட்டு வைக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் போட்டாச்சா, டப்பாவை போட்டு மூடி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே. இது பாருங்க அழகாக தெரியுது வெளியில் இல்லை, எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் போட்டு. அதனால் நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா எரிஞ்சோன்னா அது இதுன்னு வெளியில் போக வர மறந்து போயிடுது, எடுக்கிறதே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி டப்பா வாங்கி இதில் போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ எல்லாமே தெரியுது நம்ம கண்ணுக்கு ஏத்தாப்புல இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை எடுத்துகிட்டு போகிறேன். மைக்ரோவன் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை தூக்கி அங்கே வச்சுக்க போகிறேன். அப்போ டெய்லி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நட்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து சொந்த வீட்டுக்கு போனால் தான் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தேவைப்படுது, நல்லா ஏர் டைட்டாக இருக்குது பாரு. மொத்தம் வந்து இது மாதிரி இன்னொரு பாக்ஸ் ₹1 வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான் 6 வாங்கினேன் மொத்தம். இப்போ அந்த 6ஐயும் வந்து நான் இங்கே தான் எங்கன்னா அரேஞ்ச் பண்ணேன். ஏன்னா அடுப்பு பக்கத்தில் வைக்க மாட்டேன். ஹாய் எவரா அது எட்டி பார்க்குறது, இதையும் கழுவி தொடச்சிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 டப்பா நான் வாங்கினேன். இந்த 6ஐயுமே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் சொந்த வீட்டில் போய் தான் இருக்கணும்னு. பட் இது ஓகே, இப்போ இது முக்கியமாக தேவைன்றதுனால. இது வந்து இது வெள்ளரி விதை. ஸோ வெள்ளரி விதை வந்து 2 பாக்கெட் வாங்கணும், அது 2மே போட்டுடலாம். அப்புறம் இது வந்து அந்த சாரப்பருப்பு, இது வந்து மகி மட்டும் தான் சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். இல்லை யார் வேணாலும் சாப்பிடலாம், பாதாம் பால் கடையில் கொடுப்பாங்கன்னு அதில் போட்டு தருவாங்க. எல்லாரும் சாப்பிடலாம், பட் மகிக்காக வாங்கினது அதனால சொல்கிறேன். இதில் வந்து பாதாம் போட்டு வச்சுக்கலாம். அப்படியே தூக்கி கொட்டிடு. அப்படியே எல்லாமே போட முடியுமா? போடலாம். பாதாம் வந்து டெய்லி காலையில் அதாவது முதல் நாள் நைட்டு ஒரு 5 பாதாம் ஊற வச்சுட்டு. என்னடா வெறும் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பா கட்டுறீங்க, அவ்வளோ பெரிய பிஸ்தாவோட நீங்கள் அப்படி நினைக்கலாம். இல்லை அப்படி ஒன்றும் பிஸ்தாலாம் கிடையாது. நம்ம அன்றாடம் வெளியில் வாங்கி சாப்பிட்ற தெண்டை செலவு மிச்சப்படுத்தி அந்த காசுல இதை நம்ம வாங்கி. என்னன்னா என் முகத்தை காட்ட இப்போ சொல்கிறேன், பார்க்குற மாதிரி தான் காட்ட மாட்டேனா சொல்லு காட்டு. என்னன்னா இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோமா 6 மாதம் ஆயிடுச்சு. இந்த 6 மாதம் கம்ப்ளீட்டாக 7வது மாதம்.
இப்போ என்னன்னா இந்த 6 மாசமா வந்து நான் வந்து வீட்ல வந்து இந்த ஹெல்தி ஸ்நாக்ஸ் செய்யறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஃபுல்லா வேலை. ஏன்னா அதுல நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன பண்ணலாம், அடுத்து எது பண்ணலாம். முன்னாடியெல்லாம் நான் டெய்லி குரூப்ல வந்து வாய்ஸ் போடுவேன். நைட்டு 2 மணிக்கு தூங்கிட்டு 3 மணிக்கு தூங்குறேன்ட்டு ரெகுலராக அந்த வாய்ஸ் போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சுருந்தா நான் வாய்ஸ் போடலாம். ஆனால் டெய்லி பார்த்தீங்கன்னா 2 to 3 மணிக்கு தான் நாங்கள் தூங்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கு. அப்போ எனக்கு வந்து ஃப்ரீ டைம்ல என்ன பண்றேன், அடுத்து இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம், இதை இப்படி பண்ணணும், அது அப்படி இப்படியே மைண்டு போய் ஹெல்தி ஸ்நாக்ஸே செய்யாம குழந்தைங்க என்னன்னா வெளிப்பொருட்களுக்கு ஆசைப்பட்டு அதை நல்லா சாப்பிட்றாங்க. அப்போ அதுலேருந்து திருப்பி அவங்கள வந்து நம்ம இது பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு விஷயமும். இப்போ இது எல்லாமே வச்சு நான் அவங்களுக்கு லட்டு செஞ்சு கொடுக்கறது இந்த விஷயம்லாம் பண்ணுவேன். அப்போ அவங்களும் வந்து கொஞ்சம் மாறிடுவாங்க அதுலேருந்து. இப்படி சொல்லுவா நைஸாக ஆள் வீட்டில் நேரம் பார்த்து நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் வறுத்து நைஸாக முடிச்சு விட்றா ஒரே நாள். அதானே புஜிட்டிக்கா இருக்கிறதுக்கு புஜிட்டிக்காக இருந்தேன். இது வந்து இது பனங்கற்கண்டு, ஒரிஜினல் பனங்கற்கண்டு கலப்படம் இல்லாதது. அப்படியே தான் வைக்கிறேன். ஏன்னா அதை வந்து நம்ம கொட்டி வைக்கல. இது வந்து வேர்க்கடலை போட போறேன். எங்கடா அது? அதான் வேர்க்கடலை இல்ல நானே பச்சை வேர்க்கடலை வாங்கினேன். பச்சை வேர்க்கடலைனா இந்த வறுக்காத வேர்க்கடலை வாங்கினேன். அது அந்த பையில இருக்கும். அந்த வறுக்காத வேர்க்கடலையை வந்து நம்ம ஊற வச்சு சாப்பிடணும். நைட்டு ஒரு கைப்பிடி ஊற வச்சுட்டு காலையில வந்து அதை அந்த ஊறின தண்ணியை எடுக்கக்கூடாது, ஊறின பயர் மட்டும் வேர்க்கடலை மட்டும் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம செய்கிற விஷயம் தானே. இதை வந்து சும்மா பொழுதுனைக்கும் திருப்பி போகிறது கிடையாது, திகட்டி போயிடும். ஆமாம், ஹெல்தியான விஷயத்துக்கு நம்ம செய்கிறது. ஸோ அதனால் இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சா, நான் லபக் சபக்னு மூடிடலாம். ஓகே, அவள்தான். இந்த டப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நினச்சேன் 99 ரூபாய் தான் 3 டப்பா. ஆனால் என்னன்னா இங்கே ரப்பர்லாம் கொடுத்து அழகாக ஏர் டைட்டாக இருக்குது. இல்லை ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் வந்து 300. ஆமாம்மா, ப்ரைஸ் 300. ஆனால் இப்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க. அதனால வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு டப்பா தான் கிடச்சிது. இன்னொன்று தேடி போனால் கடவுள் புண்ணியத்தில் கிடச்சிது. இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல நான் அரேஞ்ச் பண்ண போறேன். அதையும் காமிச்சிடுறேன். தல்றா மச்சான், பண்ணிட்டு கூப்பிடு, நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். லைட்டா வீடியோ எடுத்து போடாதுமா. இந்த இடத்துல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தேன், நெய். ஒரு விஷயம் வந்து நான் அடுத்து லான்ச் பண்ண போறேன், ஒரு ரொம்ப ஹெல்தியான விஷயம். ஒரு விஷயம் இல்ல, நம்ம அடுத்து லான்ச் பண்ண போறது 5 விஷயம் ஒரே டைம்ல பண்ண போறோம். 5 விஷயம் ஒரே டயத்துல. நெக்ஸ்ட் வீக். ஸ்மெல் பாரு இதோடது, செம்மையா இருக்கு. இதுதான் பண்ண போறோம். எதுக்கு இதை நான் காமிச்சேன் அப்படின்னா, இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எப்பயோ ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சது. இதை வந்து ஒரு ஸ்வீட்டு தான் இது. பட் என்னன்னா ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட்டு, நம்மளுக்கு டெய்லி தேவை. சொன்னேன், நான் தான் சொன்னேன். ஸோ இதை வந்து நான் அப்பயே என்ன பண்ணிட்டேன்னா, செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்பேனா. ஸோ இதை கொஞ்சம் நம்ம வெளியிலே வச்சுருவோம். எப்படி இருக்குது இதோடைய அந்த லைஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வெளியிலே வச்சுட்டேன். எப்படியும் 7 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஆமாம், அதோடைய வாசனை வந்து அதிகமாயிடுச்சு. இப்ப டேஸ்டும் குறையல, வாசனை வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு. இது வந்து குழந்தைங்கல இருந்து வயசானவங்க 100 வயசு இருக்கவங்க வரை யார் வேணாலும் சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப ஹெல்தியானது. சோ இது வந்து நான் ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு சொல்லி தான் இது என்னன்னு சொல்லல, லான்ச் பண்ணும்போது சொல்றேன். இன்னைக்கு டிசைனிங் ஒர்க்லாம் போகுது, பாட்டில்லாம் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம், எல்லாம் வரட்டும். நாங்க வந்து இதை நான் சாப்பிட்டு காட்டுறேன், என்னன்னு தெரியல, ஏன்னு நீங்க படிக்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. எப்படி இருக்கு தெரியுமா? நீ சாப்பிட்டு வரும். இது ஆக்சுவலாக எங்களுக்கு செஞ்சது தான். எக்ஸலண்ட் டேஸ்ட். ஒன்றுமே ஆகலை, அது பாட்டுக்கு சமத்தாக இருக்குது. ஸோ அதனால் இதுவும் நம்ம வந்து அடுத்து லான்ச் பண்ண போகிறோம். அவ்வளோ ஹெல்தி. உங்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்குது அப்படி இப்படினாலுமே இது வந்து நம்மளுக்கு சரி பண்ணும். இம்யூனிட்டி கம்மியாக இருந்தால் சரி பண்ணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா பண்ணலாம். இந்த சைடு வந்து நிறைய காலி பாட்டில்ஸ் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அம்மா தான் இப்போ சமைக்கிறாங்க, டெய்லியுமே அம்மா தான் சமைக்கிறாங்க. அதனால இந்த ஏரியாவுக்கு வந்து நான் வரலன்றதுனால எல்லாமே அப்படியே தான் இருக்குது இதில். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறேன். தேன், இது சுத்தமான தேன் வந்து நம்ம வாங்கி வச்சுருந்தோம். ஸோ இதுக்குமே ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதனால இது என்னது அது? ஐயா, நான் பொடி அரைச்சது. என்ன மூக்கு பொடியா? இங்கே பாரு எப்படி இருக்கு வாசனை. இட்லி பொடி செம்மையாக இருக்கு. ஓகே ஓகே, அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிட்ட அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதை வந்து 5.5 பெட்டி இதை வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம். ஓகேவா? இது வந்து இதே இடத்துலலாம் இருக்காது இந்த ஸ்டாண்டு. ஏன் அப்படின்னா இப்போதான் மகி சொன்னார், இது மேலே வந்து அடுப்பு பக்கத்துலேயே வைக்கிறதுனால இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் பட்டுச்சுன்னா டப்பா அசிங்கமாக போயிடுப்பாங்க. அதனால என்ன பண்ண போறேன்னா, இப்போதைக்கு இது இங்கே வைக்கிறேன், எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு. மற்றபடி நான் அந்த சைடு தான் வைப்பேன். அது இன்னொரு vlogல நான் உங்களுக்கு காட்டுறேன். இது திருக்க விஸ்கு வச்சா எடுத்து குழம்பு வச்சுக்கலாம், எண்ணெய் விஸ்கு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ கடவுளே, அப்பா கடவுளே. சரி ஓகே, நான் வந்து இந்த 6 டப்பாவையும் இப்படி அழகா இதை மட்டும்தான் இதில் வைக்க போகிறேன். நான் தேவையில்லாதெல்லாம் எதுவுமே நான் வைக்க போகிறது கிடையாது. சூப்பராக இருக்குல்ல, அழகா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இது 6 டப்பா வச்சிட்டேன்னா இதில் வந்து இப்போதைக்கு இதை வைக்கிறேன்.
அப்புறமா இதை வந்து சரி பண்ண இப்படி வைக்க வேணாம் மச்சான், இப்படி வச்சுக்கலாம் என்ன. இது வந்து நான் க்ளீன் பண்ணணும், பட் இப்போதைக்கு மகி வந்து வெளியில் கிளம்பணும், நாங்கள் டைம் ஆகுது சொல்லிட்டு அப்படியே வைப்பா, அப்புறம் க்ளீன் பண்ணிக்கப்பா சொல்லிட்டாரு. செமையா. இப்போ இது இங்கே வச்சாச்சு. கீழே வந்து அந்த அஞ்சரை பெட்டி மட்டும்தான். வேறு ஏதாவது நான் வைக்கிறதா இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சில ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம இஷ்டப்பட்டு குடிக்கிற விஷயம்லாம், அது மாதிரி விஷயங்கள் தான் இங்கே ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். இனிமேல் இதில் எதுவுமே வைக்கப்படாது. அதனால் நான் தூக்கி அங்கே வைக்க போகிறேன். இங்கே வந்து ஆயில் கேன்லாம் அம்மாவுக்கு நான் செட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த கிச்சனை நான் எப்படி அலங்கரிச்சேன் இந்த ஏரியாவன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை அப்படியே நம்ம ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. 20ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்கு. ஸோ நிறைய பேர் புக்கிங் கொடுத்துட்டு இருக்காங்க. நைட்டு 3 மணி வரைக்கும் வேலை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஹாப்பியாக தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு பொருளை வாங்கிக்கிட்டோம். அதுக்காக தான். ஓகேங்களா. என்னன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்பயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 11 மணி நம்ம ஆன்லைன்ல இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்பயே போன 2 மணிக்கெல்லாம் கால் பண்ணுவாங்க. அது என்ன 2 மணிக்கு உட்காந்து மெசேஜ் நம்ம ரிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல தான் இருக்காங்க இப்போ போனடி இல்ல அந்நேரத்துல நம்மளும் முழிச்சிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் தான். நான் என்ன வளருது மகி கிட்ட சொல்லுவேன், நம்ம தான் முழிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் நைட்ல முழிச்சு என்னடா பண்ணுவாங்க தூங்காம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் ஃபோன் வர எங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா தம்பி எல்லாம் கொஞ்சம் அம்மா என்னங்கம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் போன்றது இப்படின்ற மாதிரி. இப்போ அதனால பாப்பா தம்பியுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களே சமத்தாயிட்டாங்க. ஸோ கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர், அப்புறம் வந்து இப்போ கான்டாக்ட் நம்பர், என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றது எல்லாமே லிஸ்ட் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் எதனா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.